வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, சிங்கப்பூரில் இருக்க ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர். அதாவது இங்கே மிதக்கம் ஆப்பிள் ஸ்டோர் ஒன்று இங்கே சிங்கப்பூரில் வந்து மெரினா பேக் ஆப்போசிட்டில் இருக்குது. அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். திரும்ப அங்கே தான் போய் வியூ பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு 17 Pro Max சீரிஸ் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது இங்கே இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை போயிட்டு தான் நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் வந்து அவ்வளோ பணக்காரெலாம் கிடையாது, சும்மா போய் பார்க்குறோம், அவ்வளோதான். நான் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர். இதைத்தான் போய் நம்ம விசிட் பண்ண போகிறோம், பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸு. இது என்ட்ரன்ஸ் வந்து மாலுக்குள்ளே இருக்குது. இது என்னென்ன வச்சுருப்பாங்கன்னா அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓல்டு ப்ராடக்ட்டு, அதோட கேஸு, இதெல்லாம். இது என்ன 17 Pro Max சாரா? ஐஃபோன் 17 Pro Max சில்வர் கலர். ஆனால் லோகோ வந்து அவ்வளோ இதாக தெரில தானே. ஏய், ஒரு லைட்டு எஃபெக்ட் மட்டும் இதாகுது, லைட் இல்லைன்னா ஓகே ஆகுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2199, 256, 2899. ஐஃபோனு சொல்கிறேன், ஐஃபோனு. ஆனால் நீ சொன்ன இந்த ஃபோன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு கைக்கு. நானும் அப்படி தானே கரெக்டாக இருக்கு, கைக்கு அடக்கமா இருக்கு. நம்ம ஃபோன் இப்போ இது முதல்ல வந்து இது வந்து கட்டமாக கொடுத்துருப்பாங்களா, இப்போ வந்து லைட்டாக இது கருவாக கொடுக்குது, அதனால பிடிக்கிறதுக்கு கிரிப்பாக இருக்கு. நம்ம கையில் இருக்கிறது வந்து ப்ரோ, இது வந்து ப்ரோ மேக்ஸு. இதுக்கும் உள்ள ஸ்க்ரீன் டிஃப்ரென்ஸை பாருங்க. ப்ரோ மேக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. அவ்வளோ பெருசாக இல்லைண்ணே. ஏய் இல்லைடா, இதை கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் பெருசாக தானடா இருக்கு. ப்ரோ மேக்ஸ் இங்கே பாரு, 17, 16 இது நார்மல் ஃபோன் மாதிரி இருக்குடா. புரியுதா? இது நார்மல் ஃபோன் மாதிரி இருக்கு, நல்லா இருக்குல்ல மாடல். ஆனால் மாடல் அழகாக லுக்காக இருக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதெல்லாம் இது எப்படி இருக்கு பத்தியா? விளாக் எல்லாம் எடுக்கிறதுக்கு இதுக்கு செமையா இருக்கும். சும்மா ஆமாண்டா, இங்க பாரு, இப்படி வச்சுனா நார்மல் செல்ஃபியா மாட்டிக்கிறோம். இப்ப நம்ம விளாக் எடுக்கிறோம்னா நார்மல் போன்ல வந்து இப்படிதான் விழுவும், இப்படி இருக்கிறது இதே ஸ்கிரீன்ல தான் விழுவும். ஆனா இதை பத்தியா பேக் கேமரா மாதிரியே இருக்கு, சென்சார்லாம் செமையா இருக்கு. எனக்கு இங்க பாரு கேமரா ஆக்சிஸ் அப்படியா? கம்பெனினா ஜூம் அவுட் எப்படி அது கேமரா தானே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா. 16 Pro வந்து வெயிட். இதுல வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்லாம் இருக்கு. போர்ட்ரேட், வீடியோ, சினிமாட்டிக் பாரு. நார்மல் மாதிரி பேக்ல வந்து பிளர் ஆகுது தெரியுதா? நார்மல் இதை பாரு, நார்மலா இருக்கா? சினிமாட்டிக் பாரு. படத்துல எல்லாம் பேக்ரவுண்ட் லைட்டா பிளர் பண்ணி காட்டுவாங்க, கேமரால அது மாதிரி இருக்கும். லைவ் பாக்குற மாதிரி இருக்கு. 4K எல்லாம் இருக்கு பத்தியா? 4K ஃப்ரேம் ரேட்டு. இங்க பாரு, டபுள் கேப்சர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்ட் ஆகுதா? அங்கிட்டு பார்த்துக்கலாம், இங்கிட்டு பார்த்துக்கலாம். நம்மளும் ரீல்ஸ் பண்ணாங்கல்ல, இப்ப நம்மளே இப்ப விளாக் எடுக்கிறோமா, இப்ப நம்ம வந்து ஃப்ரண்டையும் காட்டணும் பேக்லயும் காட்டணும்னா இதை இது பண்ணிக்கலாம்ல, அதுலயே போயிட்டு மாத்திக்கலாமா? இந்த சுவிட்ச் இதை மாத்திக்கிட்டா இதை கேன்சல் ஆயிடுது. இதை கொடுத்தீங்கன்னா திரும்பி வந்து இதை ஆட் ஆகிடுது. ஆனா ஸ்லோவா இருக்கு. ஆனா என்னாச்சுன்னா மத்தவ சொல்ற மாதிரி லோகோ வந்து ரொம்ப கீழே இறக்கி கொடுத்துறாங்க இல்லையா? பழைய மாடல் இருக்கா, பழைய மாடலுக்கும் இதுக்கும் லோகோ கொஞ்சம், அதோட லோகோ வந்து லைட் இல்லைன்னா தெரியல, லைட்டு போட்டா ஓரளவுக்கு சிங்க் ஆகி காட்டுது. மற்றபடி வெள்ளை சுத்தமா தெரியல. ப்ரோவோட ப்ரோ மேக்ஸ் வெயிட் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கு போன். அதோட சிம்பிளா ப்ரோ வந்து வெயிட்டா இருக்குடா, ப்ரோ மேக்ஸ் வந்து கம்மியா இருக்கு. தூக்கி பாரு, இதையும் தூக்கி பாரு. இது வெயிட் இல்லனே. ப்ரோ மேக்ஸ் வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இதான் பேட்டரி லைஃப் கூட கொடுத்துருக்காங்க. கம்மியா ஓகே. இதெல்ல எவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு பாரு. ஐபோன்லயே இல்லனே. ஆனா இதுக்கு லோகோ அதே மாதிரி தான் கொடுத்துறாங்க, பழைய மாடல்ல கொடுப்பாங்க. 16 வரைக்கும் தான் லோகோ நல்லா இருந்துச்சு போல. ஐபோன் நல்லா லோகோ. ஆனா நல்லா இருக்குடா யாரும். எல்லாம் ஒரே கலரா தான் இருக்கு. இந்த ஒரு பிளாக் கலர் இருக்கு.
இதான் அந்த பவர் பண்ணு. இதான் பவர் பேங்க். கேஸ் எல்லாம் நல்லா தானடா இருக்கு. இங்கே வாங்கலாம் கேஸ். என்ன 50 வலி 30 வலி 40 வலி பையன் அவ்வளோதான். 50 30 கூட சொன்னா என்ன பண்ணுவேன்? கூட தனியாக போக வேண்டியதான். இது 16, இது 16 பிளஸ். 16 நார்மலா இருக்கு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது 17 இங்கே இரு வாலெட். இது வாலெட்டா? வாலெட் 90 டைப் சி கேபிள் 30 வெள்ளி. பரவாயில்ல 30 வெள்ளி ஓகே தானே? ஹெட்டும் 30 வெள்ளி தான்டாங்க. டைப் சி 20 வாட்ஸ். சார்ஜர் 40 வாட்ஸ் தான் இருக்கு பாரு. இப்ப வந்து எல்லாம் இது 60 வெள்ளி. 17 Pro Max எல்லாமே 14 வாட்ஸ். ஆனா லான்ச் பண்ணல சொன்னாங்க, இங்க வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. 200 வலி. அது என்னது? அதெல்லாம் வந்தமா பார்த்தமா போனோன்றதான். இது வந்து ஏர்டேக். இந்த போன் இது பண்றது கண்டுபிடிச்சது. அது 45 வெள்ளி. இது வந்து அது மாற்றுறதுக்கான கீ செயின். அது எவ்வளவு? அது எவ்வளவு வந்து 55 வெள்ளி. என்னடா அது கீ செயின் 55 வெள்ளி, அதோட ஏர்டேக் 45 வெள்ளி. இது 45, இது 55. ஓகே வந்து நம்ம பார்த்தது எல்லாமே அவங்களோட என்ட்ரன்ஸ்ல உள்ள பொருட்கள்லாம். இப்பதான் உள்ள இருக்க அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோர் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். மால்ல இருந்து ஃப்ளோட்டிங் ஸ்டோருக்குள்ள என்ட்ரன்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் உள்ள. என்னதுண்ணே? இது வந்து அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குண்டா. பழைய மாடல்லாம் இதில் வச்சிருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே போன தடவை வந்திருக்கப்பெல்லாம் அந்த ஆங்காஸ் வச்சிருக்காங்க தெரியா? 6 iPhone 6 அதெல்லாம் வச்சிருக்காங்க. இங்கே ஆப்பிள் விஷன் ப்ரோலாம் இருக்கு போது. இது விஷன் ப்ரோலான டேப்லெட்டா? இது கேமராவில் போனீங்கன்னா ஓப்பன் ஆகுமா QR? அப்புறம் எதுக்குடா வச்சுருக்க? QR ஸ்கேன் இருக்கா இல்லையாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து டெமோன்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து எப்படின்னா ஃபோனில் இருக்க QR ஸ்கேன் பண்ணோம்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஓப்பன். என்னடா ஃபோனு இது? அதான் ப்ரோ புது ஃபோன் வாங்கணும். வாங்கிட்டாங்க ஐஃபோன் இருக்கு. எப்போட யார்கிட்ட கொடுக்கறதில்ல. என்னால் மட்டும் யூஸ் பண்ண முடியாது போனேன். உள்ளே போகிறதுக்குள்ள உலகமே அழிஞ்சிடும் போல. அவசரத்துக்கு 108 கால் பண்ணிங்கன்னா நான் செத்த பூரா வந்துச்சேன். என்னண்ணே இது? எனக்கும் தெரியல. உள்ள அது டெமோன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எப்படி டெமோ பார்க்குறாங்க தெரியல. ஓ ஐடியெலாம் கேட்குறேன் போடாங்க. ஆப்பிள் ஐடிலாம் கேட்குது. ஆப்பிள் ஐடி அதெல்லாம் என் ஆப்பிளுக்கே என் அக்கௌண்ட்டுக்கே இல்லை. ஆப்பிளுக்கு ஐடி. இதுதான் MacBook Pro. இதில் எதுவும் கேம் வச்சுருக்காங்க. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா? எவ்வளோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு பாருங்க. 24 வந்துச்சு. எவ்வளோ? 2749 ரூபா. MacBook Pro 14. ஒரு வருஷம். இது வந்து 16 இப்போ வந்த மாடல்னு நினைக்கிறேன். அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா சிங்கப்பூரில் 3499 ரூபா. இது 14, இது 16. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து MacBook Air. வேற போகிறேன். இதுதான் MacBook Air. Air 15. இது MacBook Air. இது செம்மையாக இருக்குடா. 13 இன்ச்சு. இது 1500 வெள்ளி. Air 15 1700. காசுக்கு வந்தா மரியாதை இந்த கடையிலாம். எவ்வளோ லக்ஸரியாக இருக்குது பத்தியா பிராண்டு. இவ்வளோ சாஃப்டா இருக்கு. அக்கா லெவல் கட் பண்ணிடுது. வெயிட்டே இல்லடா. ஓரளவுக்கு நார்மல் வெயிட். மெலிசா இருக்கு பாருங்க. எவ்வளோ இது தொட்டு பாறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்களேன். தோசை ஊற்றி சாப்பிடலாம். இல்லை அவ்வளோ சைனிங்காக இருக்குடா. பேக் சைடு செமையாக இருக்குடா. அவ்வளோ மெலிசா இருக்கு. எவ்வளோ பத்தியா இல்லையா? $10,000. அவ்வளோதான். வருஷம் ஃபுல்லாக என்னன்னு வாங்க முடியாது. இங்க வந்துதான் ஆப்பிள் ஸ்டோர்ல வந்ததான் எப்படி இது மினிமைஸ் பண்றதை கத்துக்கிட்டு. இதற்கு பத்தியா 3 கலரு, ரெட்டு, எல்லோ, கிரீனு. எனக்கு தெரிஞ்சு அது சும்மா தான் இருக்குன்னு நினைச்சேன்டா. விண்டோஸ்ல இந்த சைடு இருக்கும், அது ஓப்பனா விட்டுருப்பாங்கல்ல. இதுல வந்து மவுஸை நீ கொண்டு போனா மட்டும்தான் அது காட்டும். இப்போ இதை கிளிக் பண்ணினா ஓடிடும்.
இது தெரியாம சுத்திட்டு இது தெரியாது எனக்கு, இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் எனக்கே தெரியும். கொஞ்ச நாளைக்கு மேலதான் நானும் கத்துக்கிட்டேன் இதெல்லாம். போன தடவை வந்திருந்தேன்ல, அப்பயே தெரியாது, சும்மா விட்டுட்டு போயிட்டேன். இங்க பாரு, இப்ப அண்ணன் கேம் விளையாட போறாரு. எல்லாமே திரும்பி அது எங்கடா என்று போட்டாங்க இதுடா. என்ன என்ன கேம்னே தெரியல, பரவாயில்ல. ஏய் ஆங்கிரி பேடா ஏதோ ஒன்று விட்டுருக்காங்க. ஏதோ அமுக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா எதுவுமே. என்ன பண்றீங்க? எஸ்கேப் கொடுத்தா மவுஸ் இருக்கு பாருங்க. எஸ்கேப். ஏய் இந்த மவுஸே ஒர்க் ஆகலடா. மவுஸ் ஒர்க் ஆகல. சொல்லு. அவன் அடுத்த மவுஸ் எடுத்து இருக்கா. இதுல போனா ஆங்கிரி பேட் இருக்கா? இந்த ஆங்கிரி பேட் மட்டும் தானே வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் ஆங்கிரி பேட் எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களோட இதா இருக்குமோ? அதானே போன்லயே வச்சிருக்காங்க பாத்தியா? லிஃப்ட் ப்ளே. ஏய் இப்ப இது மாதிரி விட்டுருக்காங்கப்பா. இங்க பாரு, என்னது ஆங்கிரி பேட் இது. இப்போ வந்து எப்படின்னா இதை நீ முதல்ல வந்து அந்த த்ரோ பண்ற மாதிரி குளிச்சு அடிக்கிறதா? இது புரிய பாயிண்ட் எவ்வளவு பாயிண்ட் இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா இறங்க. தோத்துட்டோம்னா தோல்வி. எப்போதுமே ஜெயிக்கிறதே இல்லை, நம்மளுக்கு தோல்விதான். வாங்கணும்னா ஏதோ கிஃப்ட் கொடுத்தா வந்தவன் யாரு? 2 ஐபோன் வாங்கி. 2 ஐபோன். ஏய் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதோ கொடுத்துட்டான். அப்போ கொடுத்துட்டு போயிட்டு தேங்க்யூ சொன்னாங்க. ஓ அப்படியா? பார்த்துதான் சொல்றேன் ப்ரோ. ஆமாடா, நிறைய பாக்ஸ்ல ஏதோ எடுத்து போறான் மாதிரி. இங்க பாரு, ஆச்சா இதுல எல்லாமே பண்ணலாமா? என்னென்னமோ இருக்குடா. போன் எல்லாம் யூஸ் பண்ணலாம் போல. அப்படிதான் நினைக்கிறேன். கேமரா, ஷூஸ், ஆக்ஷன், ஸ்டாப் ஒரு வாட்ச். இங்க பாரு, இத நீங்க ரொட்டேட் பண்ணாலே மாறுதுடா எல்லாம். மினி போன் போலனே. இது எது கொடுத்துருக்காங்க? யார? ஏய் ஒய்ஃபை எல்லாம் இருக்குடா. என்ன சொன்னேன் நான் வந்துட்ட? போன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தானடா இருக்கு, ஆனா காசு தான் கூட இருக்கு. எவ்வளோ தெரியல, பிரேக் போடலாம். நான் பார்க்கறேன் வாங்க மாட்டாங்க. நான் வாங்கிறமா நிற்கிறேன் பாரியா. ஏதோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அதோட மினின்னு நினைக்கிறேன்டா. சின்னது. ஆனா இதுவே கொஞ்சம் நல்லா தான்டா. இதெல்லாம் பழைய மாடலா இருக்கும். இங்க பாரு, கேமரா இருக்கா? கேமராலாம் எப்படி யூஸ் பண்ண? கேமரா இருக்குண்ணே, இருக்கு பாரு. அது கிளிக் கொடு. பர்பஸ் கேமரா. ஓ இது ஃபோனை டர்ன் ஆன் பண்ணணும்டா. ஃபோனோட கனெக்ட் பண்ணா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது ஓகே தானே அதோட? இதுவே நல்லா தான் இருக்கு. எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. வாட்ஸ்அப்லாம் இல்லை. இங்க ஒரு ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்க இவங்களே வச்சுக்க சொல்லு. இது இங்கே இருந்தால் இதுக்கு சேஃப். ஆப்பிள் ஸ்டோர்ல நீங்க மொபைல் ஃபோன் வாங்கினா அவங்களே எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. புதுசாக வாங்கினீங்கன்னா ஹைட் ஆஃப் பண்ணாங்க. மணி ஆகுது. இங்க பவர் பேங்க். இங்க பாரு, போட்டோ பாரு. மக்களுக்கு வாங்கணும் தானே தோணுது. நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரோ மேக்ஸ்ல எவ்வளவு ஜூமிங் போகுதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். அங்க என்னடா இருக்கு? மே பேங்க் எங்கடா இருக்குது? எவ்வளவு இதா இருக்கு? அங்க இருக்குண்ணே. எவ்வளவு தொலைல இருக்கு பார்த்தீங்களா? ப்ரோ இங்க இருக்கு. இது நம்ம கேமரா தெரியல பாரு. இங்க பாருங்க, எங்க இருக்குன்னு தெரியுதா? கிளிக் பண்ணோம்னா கிளியரா தெரியுமா என்னன்னு தெரியல. கிளிக் பண்ணு. தெரியல, ஆனா கிளியாரிட்டி இல்லை. 40. இது என்ன ஆப்பிள் ஸ்டோர் வர லிஃப்ட் கீழே எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு போகிறாங்க கிளாஸ். அது சில்வர் கலர் செமையா இருக்கு.
அப்படியே ஆரஞ்சு கலரும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆரஞ்சு நல்லா தானடா இருக்கு. ஆரஞ்சானே ஓகே. ஆரஞ்சு நல்லா தான் இருக்கு. ஆரஞ்சானே ஓகே தெரிஞ்சு. ஏன் தெரியுமா? இதுவும் நல்லா தான்டா இருக்கு. இது வந்து சைலண்ட் மோட். முதல்ல வந்து இப்படி கீழே இழுத்து மேல தள்ளுற மாதிரி இருக்குமா, இப்போ வந்து பட்டனா கொடுத்துறாங்க. இதுல வந்து எல்லா கண்ட்ரோலுமே செட் பண்ணிக்கலாம். ஓகே தான், நல்லா தானடா இருக்கு சைனிங்க. யார பாடுறா சின்னமா இருக்குடா இது. ஸ்லேடு மாதிரி இருக்குடா. ஏர் மாதிரி தான் இருக்கு. போன் வச்சுட்டோம். யாரு மாதிரி தான் இருக்கு. யார் மாதிரி புதுசு வேணும். 17 வந்து சாம்சங் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா நல்லா இருக்கு, லுக்கு நல்லா இருக்கு, டிசைனுக்கு நல்லா இருக்கு. என்ன ஒரே ஒரு குறைன்னா அந்த ஃபோன் என்னன்னா இந்த ஒரு நல்லா டார்க்கா திரும்பி சூப்பரா இருக்கு ஃபோன். சார்ஜ் 37 1.5 நாள். ஆமா அப்படி போட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்றதுக்கெல்லாம் நிக்காது அது. அவ்வளவுதான், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஆப்பிள் ஸ்டோர் இதுதான். இதுக்கு வெளில வந்து பாத்தீங்கன்னா அதோட வியூவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இங்க பாருங்க. அதான் சிங்கப்பூரோட ஓவரால் வியூ. ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க. யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கு, உள்ள போய் பார்த்துட்டு வர்றது. எவ்வளவு நேரம் வேணா நீங்க உள்ள போயிட்டு விசிட் பண்ணலாம். ஆனா 10 மணியோட கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க, ஏர் ஷோ நடத்துறாங்க, வாட்டர் ஷோ. இப்ப நாங்க வந்து வெளியில இருக்கோம், ஆனா அந்த கண்ணாடி எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு பாருங்க. இது கீழே வாட்டர் ஃபுல்லா. வாழ்ந்தா கூடாது ப்ரோ. வந்தோம் பார்த்தோம் செத்தன் இருக்கணும். இப்போ வீட்டுக்கு போகணுன்னு இருக்கணும். எக்ஸிட் மேக்ஸிமம். ஆனால் இதுலேயும் நீங்கள் என்ட்ராகிற இருந்தால் ஆகலாம். ஆனால் இது மேக்ஸிமம் எக்ஸிட்டாகவே யூஸ் பண்ணுங்க. கீழே மாடுக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறையா ப்ராடக்ட்டை பார்க்கலாம். சிங்கப்பூர் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஆப்பிள் ஸ்டோரையும் விசிட் பண்ணி பாருங்கள். அது இருக்கோ இல்லையோ மேக்ஸிமம் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பாருங்க. வாங்கணும்னு அவசியம்லாம் இல்லை, எல்லாத்தையும் காசு இருக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆசை இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். கேம் விளாடலாம். ஒரு நாளுக்குள்ள நீங்கள் இங்கேயே கிடக்கலாம், படுத்து கிடக்கலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை. வந்தீங்கன்னா மறக்காம அந்த வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.